ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெக்னோ ஸ்பார்க் கோ 2 இந்த மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த மொபைல் டெக்னோ ஸ்பார்க் கோ 1 பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 2 பத்தாங்க பார்க்க போறோம். இந்த கோ 1க்கு கோ 2க்கு என்ன வித்தியாசம் இருக்கு, என்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா, என்ன பாக்ஸ்குள்ள கண்டென்ட் எல்லாம் இருக்கு, சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 2 புது வெர்ஷனை பொறுத்தளவு. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் டெக்னோ ஸ்பார்க் கோ 2 பாக்ஸ். முன்னாடி டெக்னோ ஸ்பார்க் கோ 2 நல்ல ஒரு கிராபிக்கல் டிசைன்ஸ்ல முன்னாடி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், டிபியூ சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 15 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ நண்பர்களே, இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 2 இதை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 2 வைப்ரண்டா கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. 464 GB வேரியன்ட் 7000 rupees கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபர்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த கோ 1 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபோன் ஸ்ட்ரக்சர்ஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த வட்டம் அத அளவுக்கு இம்ப்ரெஸ் இல்லனே சொல்லிக்கலாம். அதான் உண்மையான தாட். ஒரு ஸ்ட்ரைட்டரான 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ், ஒரு பிளாஸ்டிக் பாடி பெல்ட், ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி பஞ்ச் ஹோல் கேமரா வித் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாம ஒரு பிளாட்டான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் ஒரு 200 கிராமும், திக்னஸ் 8.3 mm அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ திக்னஸ் நல்லா கம்மியா இருந்தாலும் இதோட வெயிட் ஒரு 200 கிராமோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம். பட் ஆனா பேட்டரி 5000 mAh பேட்டரி தான். அண்ட் இதோட போர்ட்ஸ் பார்க்கும்போது பாட்டம்ல உங்களுக்கு டைப் சி போர்ட், 3.4 ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்பீக்கர் கில் அண்ட் டூயல் ஸ்பீக்கர் இருக்கு. உங்களுக்கு டாப்லயுமே உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வித் பஞ்ச் ஹோல் கேமரா சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் ரைட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் ராக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகுது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடுல பார்க்கும்போது சிம் ட்ரே கொடுத்திருக்காங்க. அட் டைம் டூயல் சிம் இல்லைன்னா மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி விஷயங்களோட ஒரு 4G நெட்வொர்க்கோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் நிஜமாவே ஒரு இதுக்கு முன்னாடி கோ 1 கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்டான டிசைன் மாதிரி தான் இந்த வட்டம் எடுத்து வந்திருக்காங்க இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 2 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து ஒரு 6.67 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இல்ல. பட் ஆனா உங்களுக்கு டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. ஓவரால் இங்க டிஸ்பிளே பாத்தீங்கன்னா பஞ்ச் ஹோலோட வர்றது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது 7000 rupees கூட வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஓவரால் டிஸ்பிளே நம்ம நினைச்சு பாக்குற அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளோட ஓரளவுக்கு நல்ல கலர் ரீப்ரொடக்ஷனோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராமும், திக்னஸ் 8.3 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அது மேல HiOS 15 சப்போர்ட், மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM, IP64 ரேட்டிங், டூயல் ஸ்பீக்கர் இருக்கு அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.2, IR போர்ட் இருக்கு. அது 7000 rupees அண்ட் FM ரேடியோ இருக்கு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20% அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35% அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10% அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க. ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 rupees பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும். லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண 2 வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 month ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% authentic ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டை அப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்கிட முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 day மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 day வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட
கேமரா செக்மெண்ட். சோ இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரைமரி சென்சார் 13 எம்பியும் அடுத்து ஒரு ஏஐ லென்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 எம்பி தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க 1080 ஹையஸ்ட் வீடியோ எடுக்க முடியும். அடுத்தடுத்து இங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் இருக்கு, டூயல் வீடியோ ஷாட்ஸ், டைம் லைக்ஸ் அண்ட் பேரோமோரா, ஏஆர் ஷாட் அண்ட் ப்ரோ மோட் அண்ட் சூப்பர் நைட் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ எடுக்கிற ஷாட்ஸ் 13 எம்பி ஆவரேஜா தான் இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்டோர்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ கேமராவை பொறுத்தளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது 7000 ரூபாய்க்கு இதளவு வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த இடத்துல போன வருஷம் மாதிரி தான் இந்த வட்டமும் யூனிசாக் சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 12 ஆர்கிடெக்ட் T7250 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1.85 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸோட கலர் இருக்காங்க. ஒரு லோ எம்பி கேம்ஸ் விளையாடுற அளவுக்கு இந்த சிப்செட் நல்லாவே பிஹேவ் பண்ணுது. ஆனா கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டுக்கலாம் அண்ட் பேட்டில் கிரவுண்ட் விளையாண்டுக்கலாம். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு தான் விளையாண்டுக்க முடியும். இன்னொரு மெயினான விஷயம், இதுல பேஸ் வேரியன்ட் 4GB தான். விர்ச்சுவல் ரேம் இருந்தாலும் அது வந்து ஒரு வித்தை தான், அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ஏமாத்து வித்தை தான். இருந்தாலும் பேஸ் வேரியன்ட் 4GB தான். அப்படி இருக்கும் போது பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க கேமிங் பண்ணிக்கிறாங்க. அதாவது லோ எம்பி கேம்ஸ் தாராளமா நீங்க எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா ரொம்ப ஹையர் எண்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து இதுல அக்செப்ட் பண்ண மாட்டுது. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லிக்கலாம். இதுபடி இந்த HiOS சப்போர்ட் இருக்கிறதுனால நல்லாவே ஆப்டிமைஸ் செம்ம ஃப்ளூயன்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு டே டு லைஃப்ல நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கு, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றவங்களுக்கு நல்லாவே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா டியூன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் Go 2 போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் பிரேசிங் நல்லா எடுத்துட்டு வந்தாலும் இங்க ரேம் வேரியன்ட் ஒன்று தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது மாதிரி டிசைன் போன வட்டம் கன்சிடர் பண்ணவும் ஒரு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னே சொல்லலாம். அது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. மீதி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸோட தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது மாதிரி விஷயங்கள் ஓரத்துல வச்சிருவோம். இந்த போன் ஒர்த்திலான்னு கேட்டீங்கன்னா இதோட விலை வெறும் 7000 ரூபாய். ஆனா இந்த 7000 ரூபாய்க்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பேஸ் வேரியன்ட்டே 464GB வேரியன்ட், மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜுக்கு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா 4GB ரேம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மாடரேட் யூசர்னா எப்படி, ஜஸ்ட் ஒரு சாட்டிங் பண்றோம், மினிமம் எம்பி கேம்ஸ் பிளே பண்றது, நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் பார்ப்பேன், நிறைய மியூசிக் கேட்பேன், அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான மொபைல். பட் ஆனா கேமராக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, கேமிங் பயங்கரமா விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் செட் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு செகண்டரி போன் வேணும், வீட்டுல உங்களுக்கு ஒரு பேட்ஸ் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான போன். அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல சர்வீஸ் சென்டர் டாப்பா இருக்குங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேஷனே வந்துருது. புக் பண்ணிட்டீங்க, அதாவது சீக்கிரமாவே ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு ஃப்ரீயாகவும் அண்ட் உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே, உங்களுக்கு அந்த போன்ல உள்ள டஸ்ட் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இவங்க சர்வீஸ் செஞ்சு தரப்படும் சொல்லிட்டு இதுக்கு டைரக்டா உங்க போன்ல இருந்தே மெசேஜ் வருது. அது டெக்னோவா இருக்கட்டும், இன்ஃபினிக்ஸ் ஆகட்டும், நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் Go 2 நிஜமாவே ஒரு கொடுக்குற காசுக்கு நல்லா இருக்கு. பட் ஆனா டிசைன் வைஸ் எனக்கு கொஞ்சம் சங்கடம் அளிக்கவே இருக்குன்னே சொல்லலாம். என்னதே இருந்தாலும் இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் வித் அஃபோர்டபுள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட, அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.